அப்படியே பின்னாடி ஒரே சத்தம், வாழ்க வாழ்க. ஒண்ணுமே இந்த கையை காமிச்சது அப்படின்னு அப்படியே அமைப்பு. எப்பேற்பட்ட தலைவர், எப்பேற்பட்ட தொண்டர்கள் தான் அன்றைக்கு நான் விஷயமே இல்லை. ஒரு நிழல் எப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு அவர் மேல வந்து பெரிய மரியாதை உண்டு. எங்க அன்பருக்கு, அதாவது உங்களுடைய அன்பு எனக்கு கிடைத்ததுதான் நான் பெருமைப்படுகிறேன். புதுப்பட்டவர்களை வாழ்த்துக்களை சொல்லி காலத்தின் நன்மைகள் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. பாரதி சொன்ன ஒரே ஒரு வழிதான். நிறைய வழிகளில் நிறைய பாடலை விடுதலை போராட்டத்தை தமிழைப்பற்றி விடுதலை போராட்டத்திற்காக பாடினார்கள். இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக பாலியல் கொள்கைகளால் நடைபெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் பெண் விடுதலை வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெண் விடுதலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோளை பாதித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிராக ஆண் பெண் சமமாக இருக்கிற பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடைபெற்ற நேரத்தில் பாரதி பிரதமர் எடுத்துக் வேண்டிய சபதம் பெண் குழந்தைகளின் தெற்பாக பெண்களுக்கு தெற்பாக இருக்கிற பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு கடுமையான தண்டனை என்று ஐயா அவர்கள் தூக்கு தண்டனை என்று வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்றைக்கு வந்து நான் ஊட்டியிலே ஒரு நிகழ்ச்சிக்காக சென்ற போது அங்கே பெருமையோடு சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் மலையை வசிக்கிற மனிதர்கள், எங்களுடைய பொருளை நாடாளுமன்றத்திலே கோபமாக ஆக்ரோஷமாக ஒழித்தார் வாசகர்கள் எப்படி விடுதலை வேண்டும் பறையருக்கும் புடையருக்கு விடுதலை என்று பாதிப்பார்களோ அதை போல டெல்லி பாராளுமன்றத்திலே பழைய சமுதாயத்திற்கும் தன்னுடைய பொருளை இணைத்து செய்த தலைவர் இன்றைக்கு பாரதியுடைய பாரதியுடைய புகழை பரப்புவோம். பாரதம் வளமான தமிழகம் தலை மூப்பாளர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் தலை வாசன் தலைமையிலே பாரதியாருடைய பிறந்தநாளிலே கேட்க சௌரவிப்போம் சொல்லி இந்த விருது வாங்க வழிந்திருக்கிற அருமைக்குரிய நேர்வாரி ராதாகிருஷ்ணன் அவர்களை அரங்கத்தின் சார்பிலே இலக்கியின் சார்பிலே வரவேற்று இப்பொழுது அவரை மேலே அன்போடு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மக்கள் தலைவராக அவர் மாறியதற்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் அவருடைய மொழிகளை எளிய மக்களை நேரடியாக சென்று சேர்வதாக இருந்தது. அவருடைய பேச்சுல பெரிய கவிதைலாம் இருக்காது, பெரிய மேற்கோள்கள் இருக்காது, கிரேக்க விஞ்ஞானிகளை பற்றி எல்லாம் நான் பேசினேன்னு சொல்ல மாட்டாரு, பல்வேறு உதாரணங்களை மேற்கோள்களை கவிதைகளை எல்லாம் எடுத்தான்னு பேச மாட்டார். ஆனால் எளிய மக்களின் பிரச்சனைகளை மிகச் சரியாக புரிந்து கொண்டு சாதாரணமாக பேசியதால் தான் அவர் வந்து மக்கள் தலைவராக போற்றப்பட்டார் என்று நான் நம்புகிறேன். காசா பையாளந்தால் கை 2 லோகம் உண்டு, நெல்லா பையாளந்தா நிறைய நேரம் ஆகும், அரிசியா பையாளந்தா ஆக்க நேரம் ஆகும், சோரா பையாளந்த சோழ நாடு என்று சொல்வார்கள். மக்களுக்கு எவ்வளவு எளிமையாக இந்த செய்திகளை கொண்டு சேர்த்தால் அது சேரும் என்பதை வெகு நுட்பமாக அறிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை ஐயா திருமூப்பனார் அவர்கள் பாடுபடுத்து என்று யோசிக்கிறார் அல்லவா. இப்படி இந்த எளிய மக்களின் மீது எளிய மனிதர்கள் மீது அன்பு செலுத்துகிற அன்பு சுரக்கிற அந்த இறக்க மனம் தான் அவரை ஒரு உயரிய தலைவராக நான் பார்த்திருக்கேன். நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்தா அவர் வந்து ஒரு அமைதியின் உருவாகத்தான் நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் அவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். அந்த காந்திய சிந்தனையின் காமராசனுடைய வழித்தோன்றலாக ஐயா மூப்பனார் அவருடைய அடியுற்றி அவர் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு செயல் மிக அற்புதமான ஒரு செயல். இன்னைக்கு வந்து பாரதியாருக்காக இருக்கிற இந்த விழாவில் அவர் கையால் இந்த விருதை பெறுவதில் நான் மிகப்பெரிய தகுதி கொண்ட ஒரு தெரிவித்துக் கொண்டு இந்த இலக்கிய அணி சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஐயா நேர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு அவருடைய கவிதை உறவுலேருந்து அவருக்கு தெரியும். ஆரம்பகால அவருடைய கவிதை உறவு நிகழ்ச்சிகள்லாம் நான் நிறைய பேசுகிறோம் பாராட்டுகள் வந்துருக்கிறேன். அதே போல அற்புத பாரதியினுடைய நல்ல நண்பர் அவருடைய இசையிலே கூட நான் பாடல் எழுதியிருக்கிறேன். அவர்களெல்லாம் இந்த விருதுகளை பெறுகிறார்கள் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனால் காந்தி கண்ணதாசன் அவர்கள் இங்கே வந்து இப்போது இந்த நிகழ்ச்சி போது கூடுதல் சிறப்பு. எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு இயல்பான தலைவர்னா ஒரு தலைவர் சொன்னா சின்ன சின்ன தலைவரோட நெருங்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். செயற்கையான அரங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப எளிமையா அவங்க சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறது மொத்தம் பேசுறதுலாம் ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுது. இப்படிதான் இருந்திருப்பாங்க போட்டு எளிமையான தலைவர்கள் எளிமை தான் அங்கே வலிமையா இருக்கும். காந்திஜி சண்டையை கேட்ட பிறகுதான் அவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவராக மாறுறாங்க. அவர் போட்டு அந்த வெளியூர் நாட்டெல்லாம் போய் படிச்சதெல்லாம் பரிசு பட்டமானலாம் பெருசு கிடையாது. மதுரையில வந்து மேலாடையை கேட்டு தூக்கி போட்டு அரைக்கிவாரமாக வந்த பிறகுதான் காந்திக்கு வலிமை அதிகமாக கூடியது என்று சரித்திரம் சொல்லி அதுபோல் எளிமையை வலிமையாக கவசமாக எழுதி கொண்டு ஏற்பட்ட தலைவர்களுக்கு அருகிலே இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி.
கலை நிகழ்ச்சிகளானாலும் சரி, நடன நிகழ்ச்சிகளானாலும் சரி, இலக்கிய நிகழ்ச்சிகளானாலும் சரி, கவிதை நிகழ்ச்சிகளிலும் அவர் முன்னால் இருந்து ரசிக்கிற அழகை பார்க்கிற போது நாம் எல்லோரும் இன்னும் அதிகமாக பாட வேண்டும், அவருடைய கடவுள்களை பெற வேண்டும், பாராட்டுகளை பெற வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவோம். அந்த அளவுக்கு ஐயாவை போலவே அன்புக்குரிய சகோதரர் டி.கே. வாசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு செயலாக எளிமையான ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு வேண்டும் என்று நாம் கருதினார். டி.கே. வாசன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பிரார்த்தனையோடு தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தவறாக பேசப்படுறதுக்காக எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய நோட்ஸ் இருந்தது. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். நம்ம பாரதியார் வந்து பராசக்தி கேட்கிறாரு. இது ஒரு உரையாடலா கூட எடுத்துக்கலாம். இந்த பாடல ஒரு உரையாடலா கூட எடுத்துக்கலாம். பராசக்தி அம்மையார் கடவுள் சொன்னாங்க, சரிப்பா காண்க அந்த தூணில் அழகியராய் நான் மாடங்கள் துய்ய நெற்றத்தினாய் அந்த காணி நிலத்திலே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஒரு மாளிகையும் கேட்கிறாரு. சரி கிராண்டர் அது மாதிரி அடுக்கி கொண்டே இருக்காரு. தென்னை வீசுகள் வேண்டும், நிலநீர் வேண்டும் அப்படின்ட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டு எழுதுவதற்காக ஒரு அழகான பெண் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும், மங்கையராய் பிறப்பதற்கு மாதமும் செய்திட வேண்டும் மாட்டேன். அவர் பேரழகான ஆண்கள் கூட கேட்கல. பேரழகான ஆண்கள் கையை தட்டுக்கலாம்ல. தலைவர் யோசிக்கிறாரு, பேரழகான ஆண்கள் நம்மையும் பேரழகன் சொல்லுகிறார். பேரழகே அழகுதானே நம்ம தலைவர். அந்த பேரழகான பெண்ணை எதிர்த்து தெரியுமா பாரதியார் கேட்கிறார், பெண்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மென்மையும் மேன்மையும் உடையவர்கள் பெண்கள். அவர்களோடு குஞ்சி குழாவி அவர்களோடு நாம் கவிதை படித்தால் அந்த கவிதை மேன்மையும் மென்மையும் அடையும் என்பதற்காகவே பெண்களை கேட்டார் பாரதி. இவ்வாறு கேட்கவிட்டு பாரதியார் கேட்கிறார், அந்த காட்டு வெளியிலே அம்மா நீங்கள் காவல் வர வேண்டும். பராசக்தி கேட்கிறாங்க, நான் இந்த காவலுக்கு உட்கார்ந்தா என் புகழ் யாருப்பா இந்த உலகத்துக்கு சொல்லுவா அப்படின்ட்டு பாரதி சொல்கிறார், என்றன் பாட்டு திறனாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். இந்த பராசக்தி சொல்ல அனுப்படா, உனக்கு இவ்வளவே கொடுத்த நானு என் புகழை நானே வசதிக்க முடியாதா அப்படின்ட்டு பராசக்தி எதிர்த்து இந்த வரனை நிறைவேற்றினார். பாரதிக்கு வள்ளுவன் என்ற வல்லவனையே பார்ப்பட்ட செய்தவன் பாரதி. இவருடைய புகழை போற்றுவதற்கு பாரதிக்கு பெரியதில்லை. அந்த பராசக்தி அம்மையார் காவலுக்கு உட்கார்ல பாரதி கவித்திறனை கேட்பதற்காகவே ஒரு ரசிகையாக பராசக்தி அமர்ந்திருக்கிறார். அப்பேற்பட்ட கவித்திறனுடையவன் நம் பாரதன் பாரதியார். இங்கு தமிழ் என்றும் இறைச்சியை உண்டு. மேடையில் சிங்கம் போல அமர்ந்திருக்கும் ஒரு சில அறிஞர் பெருமக்களுக்கு சிறு நதியாய் என்ற ஊரை இந்த கவிதை பாரதியாரை பற்றிய ஒரு கவிதை. இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மிதான். நான் ஐயாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழித்தோன்றலாளருக்கு நான் சத்தியம் செய்கிறேன், நாளை அந்த நட்சத்திரத்தினுடைய பிறந்த நாளுக்கு எத்தனை இளைஞர்கள் போவார்களோ அதே மாதிரி பாரதியார் என்றும் ஒரு கவிதைக்காக இளைஞர்களை நான் திருட்டு ஐயா உங்களாசிங்க ஐயா. பாரத விடுதலைக்கு தீ போன்ற பாடல்களை கவிபாடி போராடிய தமிழ் மகன் இவன். சாதிகள் இல்லை எடிப்பாப்பா என சிறு வயதிலே சாதிகள் இதை தூய செந்தமிழன் இவன். ஓடி விளையாடு பாப்பா என மலரையாருக்கு வாழ்க்கை அட்டவணை தந்த வள்ளல் இவன். வீட்டிற்குள் பெண்ணை கூட்டாதே என பெண்ணுரிமை பெரிய மன்னவன் இவன். செந்தமிழ்நாடு எனும் போதினிலே என நாடு நேசித்து பாடிய நல்லவன் இவன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என எங்கள் அச்சம் தவிர்த்த அசுரன் இவன். என் பாட்டன் வள்ளுவனை தனது பாக்களால் பார்ப்போற்ற செய்த பாவேந்தன் இவன். பொதுமை பெண் காண வேண்டும் என போராடிய வேந்தன் இவன். நெஞ்சை எல்லும் சிறப்பதிகாரம் என தமிழர் நெஞ்சில் சிறப்பதிகாரம் பதித்த நேசகன் இவன். இந்த நிலைகட்ட மனிதரை காணும் போதெல்லாம் நெஞ்சு பொறுத்ததில்லை என வருந்திய வேங்கை இவன். பராசக்தி புகழினை தன் பாடலால் போன்ற காணி நிலம் கேட்ட கவிஞன் இவன். மொத்தத்தில் யாரிவன் என்ற வினா தோன்றினால் விடை நான் தருகிறேன். தமிழை காக்க தமிழ் தாய் பிரசவித்த தீ இவன். யாரிவன் பாரதி யாரிவன். எங்களை பலக சொன்னீர் ரௌத்திரம் பாரதி, எங்களை பலக சொன்னீர் ரௌத்திரம். தமிழுக்கும் தமிழ் நாட்டிற்கும் பாரதி என்றும் ஒரு சரித்திரம். வாய்ப்பளித்தோருக்கும் என் தாய்மொழி வாய்மொழி கேட்டவர்களுக்கு நன்றி பாரதி. என்னுடைய நேரம் என்ற முன்னிலத்தை குறைவதற்காக என்னுடைய பேச்சு என்ற முன்னிலத்தை நிறைவு செய்து அதை சற்று குறைவு செய்து வாய்ப்பளித்தோருக்கும் வாய்மொழி கேட்டவருக்கும் நன்றி பாராட்டி வருகிறேன் பெறுகிறேன். முக்கியமாக எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த மாநில தலைவர் மாநில இலக்கிய தலைவர் ஐயா கே.ஆர். ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய முத்தான முதற்க நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து நான் நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.